பைபிள் படிச்சியா? படிச்சேனே. எப்போ? நேத்து. ஏன் இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிட்டேடா? தினமும் பைபிள் படிச்சு ப்ரே பண்ணியா இல்லையா? தபாங்க சும்மா எல்லாம் சொல்லிட்டே இருக்காதீங்க. காத்தால எழுந்து பைபிள் படிச்சு ப்ரே பண்ணுன்னு சொல்றேன். அது தப்பா? தினமும் என்னால பைபிள் படிச்சுட்டு இருக்க முடியாது. நேத்து தோணினா படிப்பேன். எப்ப பாரு பைபிள் படி ஜெபம் பண்ணு ஒரே டீச்சர். தயவு செஞ்சு விட்டுக்கோ. Don't compel me to do your wishes. மாமா அவரோட எனக்கு வாழ பிடிக்கலப்பா. இனிமே அவ ஆத்துக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவாட்ல சொல்லிட்டு தானே வந்த. சாப்பிட்டியா? போய் சாப்பிட்டு ரூபா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அது உனக்கு, ஆனால் எனக்கு பேசணும். உன்னை பிரியணும். எனக்கு ஒரு பர்சன்ட் கூட விருப்பம் இல்லை. நான் இல்லாதப்போ என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் உன் பொண்ணுக்கு இருக்க ஒரு சில நியாயத்தை நான் புரிஞ்சுட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். என்னை மன்னிச்சிடு. நீங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. வந்துட்டு வாசோட போய் உள்ள வாங்க. அப்புறம் எப்படி இருக்கே? ஆண்டவர் கிருபையில நான் நல்லா இருக்கேன். இப்படி சொல்றதுக்கு பெரிய விசுவாசம். இதை கேட்கறதுக்கு என்னோட விசுவாசம் கூட மனமல்ல. காவியாவது சாப்பிட்டு போகும். இட்ஸ் ஓகே. நான் போறேன். ரொம்ப சந்தோஷமா போகணும்னு முடிவெடுத்தேன். மாப்பிள்ளை போயிருக்கலாம்ல. நான் ஆட்டுக்கு போல. எப்போ என்ன மதிக்காத ஒரு பாராட்டி சீராட்ட ஆரம்பிச்சேடோ அப்பவே எனக்கு இதான் இடம் தெரிஞ்சுக்கும். நான் கோட்டை கூப்பிடுறேன். நீங்க அவரை கொஞ்சம் இருக்கீங்களா? நான் வரேன். எங்க போற? எங்கேயோ போறேன். எத்தனையோ மடம் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு. போறி உள்ள என் புருஷன் ஒன்றை பைபிள் தானமா படிக்க சொன்னா, தண்ணி அடிக்க போறேன், வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுந்தா கேட்டான். அதுக்கு பேர் தான்மா டார்ச்சர். உள்ளத்துல மாற்றம் வராம வெறும் பெயர்ல மாறிட்டா பிரயோஜனம் இல்லைம்மா. சரி, சாப்பிட வர சொல்றத கேளு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். அதுதான் சாப்பிடாம இருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. சாப்பிட வர. ஆமா, நீ ஆசைப்படுற மாதிரி நான் 2 பேர் தான் இந்த அளவுக்கு முடிவு வந்தேன். நீ விவாகரத்து பத்திரத்தில் கைது போட்டுக்கிட்டேன். சந்தோஷமா எடுத்துட்டு போ. என்கிட்ட முடிவு கேட்கணுமா? உன் புருஷன் கிட்ட போகணும். முதல்ல அவர்கிட்ட தான் முடிவு கேட்கணும். சாரி பாபா. வெல்சர் மாப்பிள்ள. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவுள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது.